ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பில்லி சூனியம் ஏவல் சொல்றீங்க, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது? அதாவது ஒரு வீட்டில் பில்லி சூனியம் ஏவல்ங்கிறது இருக்கா இல்லையா, இதுதான் உங்கள் டவுட் அதானே? அதேதான். ஆமாம். செய்வனை வச்சுட்டாங்கிறது இல்லை, இதெல்லாம் உண்மை தான், அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து பொறாமையின் அடிப்படையில் வைக்கிற விஷயங்கள் தான். இதை வந்து நம்ம இருக்கிறத, அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து அடிக்கடி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம், ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த கலகம் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி, இது ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க செஞ்சிட்ருக்க தொழில், அவங்க ஜாப்பு, இங்கெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி விபத்துக்கள் வரும். இதில் முக்கிய அடையாளம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய சாப்பாடு நீங்கள் வைக்கிறீங்களே, நீங்கள் ஞாபகம் மறதியில் ஏதோ டைம் எடுத்து தீஞ்சு போயிடும் சாப்பாடு. ரொம்ப நேரம் அந்த இதை கேஸ் ஆஃப் பண்ணாமல் ஏதோ ஒரு நாடகம், அதாவது டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, காரணம் ஆயிரம் சொல்லிக்கலாம். இது அடிக்கடி நடக்கும் வீட்டில். சாப்பாடு இதனால தான் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதான் சாப்பாடு தீஞ்சு போகிறது அதனால தான். சாப்பாடு தீயவே கூடாது. சாப்பாடு தீஞ்சு போனால் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அறிகுறி கேட்டிங்களா, அதுதான் சொல்கிறேன். அது ஒரு விஷயம். பால் தீஞ்சு போகவே கூடாது. பால் தீஞ்சு போனால் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே அந்த குடும்பத்தில் ஏதோ கலகம் உருவாக போகுதுன்னு அர்த்தம். இது சிம்பிளாக தெரியும் உங்களுக்கு. நம்ம ஞாபகம் மாதிரிலாம் பால் தீஞ்சு போச்சுன்னு அது இல்லை, அது வந்து பிரபஞ்சம் காட்டுது உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது. உங்கள் உறவுக்குள்ளேயே சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயோ அக்கா தங்கச்சிகளையோ இவங்க சொந்த பால் தீஞ்சு போனால் சொல்கிறேன், ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் அப்போ இந்த அடிப்படை இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு மாதத்தில் வந்துட்டு போயிடுச்சு, அடுத்த மாதம் நல்லா இருந்தான், போன மாதம் அப்படி இருந்தான் அப்படின்னு. இது ரெகுலராகவே 6 மாதம் கண்டினியூவாகவே மாதம் பிரச்சனை அது இதுன்னு வந்து அந்த குடும்பமே ஒரு டார்ச்சரான விஷயங்கள் போயிட்டுருக்கு. தொடர்ந்து 3 மாதம் கழிச்சும் போயிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று செய்வனை ஏவல் பில்லி சொல்லி ஏதோ ஒன்று உள்ள டச் ஆகிருக்கு. அப்போ தேவையில்லாத சோல் ஏதோ கூட அங்கே மூவ் ஆகிருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அரங்கத்தனமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிவாங்க. நமக்கு தெரியும், அதாவது அறிவுக்கு புறம்பாக செயல்படுவாங்க. மண்டக்கிழமை கேடி அந்த ரவுடி மாதிரியெல்லாம் போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ தேவையில்லாத சோல் உள்ள டச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஆவி பிரச்சனைன்னு சொல்கிறது. இதெல்லாம் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கணபதி ஹோமம்னு சொல்லுவாங்க. நம்ம சித்தாவில் வந்து கணபதி இது வந்து புராண இதிகாசப்படி ஒரு வகை ஹோமங்கள் செய்து இது பண்ணுறது. ஆனால் நம்ம சித்தா நெறிப்படி ஹோமங்களே தேவையில்லை. எந்திரத்தால் அதுக்கு இது மாதிரி வந்து என்னன்னு கேட்டால் ஏவல் எந்திரம்னே இருக்குது. ஏவல் எந்திரம் இதுக்கு பேர். இந்த ஏவல் எந்திரத்தை போடலாம். அதே மாதிரி இந்த ஏவல் எந்திரம் மூலமாக அதை தீர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க வந்து முக்கியமாக என்ன செய்யணும்னா, ஒரு மரத்துடைய வேர் இருக்குது. அதை ஓப்பனாக சொல்கிறேனே, ஆள் அரசு வாகை இந்த 3 மரங்களுக்கும் காப்பு கட்டி அதோடைய வேரை எடுத்துகிட்டு வந்து இந்த வேர்களை வந்து மஞ்சள் துணியில் கட்டி வீட்டுடைய முற்றத்தில் நடுப்பகுதியில் கட்டி விட்டுருணும். இதுக்கு டைம் இருக்குது. இதில் தான் வந்து இந்த ஏவல் எந்திரமும் கட்டணும். ஏவல் எந்திரத்தை வெளியில் மாட்டக்கூடாது. இந்த வேரோடு வச்சு ஏவல் எந்திரத்தையும் கட்டிடணும். கட்டி அந்த வீட்டில் ரொம்ப நாள்லாம் வேண்டாம், ஒரு 48 நாள் இதை கட்டி விட்டாலே கண்டிப்பாக அந்த வீடு வந்து குதூகலம் அடைஞ்சிடும். நல்ல மாற்றங்கள் வரும். நமக்கே தெரியும், எல்லாமே வேறு மாதிரி மாறிடலாம். அந்த நமக்கே தெரியும், நம்ம பரவாயில்ல, இந்த கெடு புத்தி இருந்தவங்க, ரவுடிஷம் பண்ணவங்க வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இவங்கெல்லாம் மாறிடுவாங்க. சாந்தமான ஒரு நிலைக்கு வந்துடும். ஒரு மிராக்களாக நடக்கும். அது இதெல்லாம் சித்தர்கள் சொல்லி கொடுத்தது தான். இவ்வளோ தான் விஷயம். ஓகே, இந்த படிகார கல் அப்படிலாம் சொல்கிறாங்களா சார்? ஆமாம், இந்த திருஷ்டியை போக்குறது, படிகாரத்தை கொண்டு வந்து கட்டி தொங்க விடுறது, அது அப்படி இல்லை. அதாவது படிகாரத்தோட காரம் சேர்க்கணும். காரம்னா என்ன? எது இருக்கும்? மிளகாய். காம்பு முறியாத மிளகாய் எடுத்துக்கிட்டு படிகாரம் எடுத்துக்கிட்டு பௌர்ணமி அன்று படிகாரத்தை எப்போ வேணாலும் அவங்க கட்டி விடுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. பௌர்ணமி அன்று படிகாரத்தை வச்சு பௌர்ணமியில் செவ்வாய் ஓரை, பௌர்ணமி திதி செவ்வாய் ஓரை வரக்கூடிய காலத்தில்
அந்த வெள்ளை துணியில் படிகாரத்தை வச்சு 12 மிளகாய், காம்பு முடியாத மிளகாயும் வச்சு அதுக்கு வந்து திஷ்டி மந்திரம் இருக்குது. அதை வந்து கிட்டத்தட்ட 1008 உரு போடணும். இடது கையால் அவன் வந்து வெள்ளை துணியோட வச்சுக்கிட்டு பௌர்ணமியில் செவ்வாயினுடைய ஓரையில் அவன் வந்து வடநாசியில் காற்றை ஏற்றிக்கிட்டு அவன் வந்து உரு போடணும். உரு போட்டு அதை கட்டி அந்த வீட்டுக்காரர்கள் இந்த போய் கட்டிக்குங்க, வீட்டு முன்னால் கட்டி விட்ருங்கன்னா பௌர்ணமி தேதி முடிஞ்சு கட்டணும். பௌர்ணமி தேதியில் கட்டக்கூடாது. பௌர்ணமி தேதியில் உரு போடணும், கையில் கொடுத்துடணும். பௌர்ணமி முடிஞ்சு வெற்றுவானம்னு சொல்லுவாங்க, பாட்டிமைன்னு சொல்லுவாங்க. நாளும் கோளும் வேலை செய்யாது. அந்த நேரத்தில் இதை கட்டணும். கட்டினா இது சிறப்பாக வேலை செய்யும். அன்றைக்கு அடி செஞ்சிடும் எல்லாத்தையும். இந்த மாதிரி மறு பௌர்ணமி வர்றதுக்குள்ள கண்டிப்பாக எல்லாம் மாறிடும். இந்த மாதிரி இருக்கவங்க கோவிலுக்குலாம் வருவாங்களா, இல்லை வராமல் அப்படியே ஐசோலேட் ஆகி கோயிலுக்குலாம் வருவாங்களே? கோயிலுக்கு அதுக்கு என்ன இருக்குது? அந்த மாதிரி பில்லி சூனியம் இருக்கவங்க போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அறிவு. அப்போ இந்த பில்லி சூனியம் இருக்கவங்க கோயிலுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அறிவை வந்து நான் தட்டி விட போகிறேன். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 5 பேர் சேர்ந்த கும்பல் 1 மணி நேரத்துக்கு முன்னால் போய் விநாயகர்கிட்ட வேண்டுறான். நாங்கள் 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டோம், ஆளுக்கு 5 லட்சம் வாங்கிட்டோம். 5 பேர் 25 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இவரை கரெக்டாக நாளை காலையில் தீர்த்தரன்னு சொல்லி நாங்கள் பணம் வாங்கிட்டோம். ஆண்டவனே, இந்த முறை எங்களுடைய இந்த தொழில் நாங்கள் போகிற வேலை நல்லபடியாக முடியணும். ஒரே வெட்டினு அவங்க சாகணும். யாரும் எங்களை பிடிச்சிடக்கூடாது. நாங்கள் போன டயத்தில் ஆளும் இருக்கணும், மிஸ் ஆகிடக்கூடாது. விநாயகர் பெருமானே, நீங்கள் தான் வந்துட்டா இந்த கோயிலுக்கு நான் செய்ய வேண்டிய செஞ்சுறேன்னு நான் உண்டியலில் கொண்டு வந்து நான் இதை போட்டுருவேன் அப்படின்னு நான் 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, வாங்கிட்டோம். இப்போ உண்டியலில் உங்களுக்காக நாங்கள் அதை வந்து நாங்கள் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு 1000 உண்டியலில் போடுறான். இல்லை 2000 ஏதோ ஒன்று போடுறான். விநாயகத்தை வேண்டிட்டுப்பான். அதே கோயிலுக்கு நான் 1 ஹவரில் ஒருத்தன் வர்றான். எனக்கு ரூமர் கிடச்சிருக்கு, உன்னை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். விநாயகர் பெருமானே, என்னை நீ தான் காப்பாற்றணும், என் எதிரிகள்லேருந்து நீ தான் காப்பாற்றணும், எனக்கு எந்த அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு அவன் வேண்டிட்டு போகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். கொலைபாதகம் செய்கிறவனும் அதே மாதிரி திருட போகிறவனும் அதான் வேண்டுறான். எல்லாருமே இறைவனிடம் அடைக்கலமாய் வேண்டிட்டு தான் அவன் காரியம். அவனுடைய நோக்கம் என்னென்னா காரியம் நடத்தணும். இறைவன்கிட்ட காசு போட்டால் வேலை. அந்த மாதிரி கான்செப்ட் வந்துட்டாங்க. கடவுள் என்பவர் உண்டியலில் போட்டால் வேலை செய்வார். அவர் ஒரு புரோக்கர் மாதிரி வச்சுட்டாங்க. உடனே இவர் போய் எனக்கு நல்லது நடக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், இவர் எல்லாமே செஞ்சுக்குவார், சொத்தை அடித்து பிடிக்குவார், எல்லாம் வச்சுக்குவார். ஆனால் என்னை நீ காப்பாற்றணும் பாரு. இவரும் இறை சக்தி வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரபஞ்சம் வந்து உங்கள்கிட்ட தேவையானது. பிரபஞ்சம் தான் இறைசக்தி, அதாவது பேராற்றல் அப்படின்னு பேர். இது உங்களுக்கு எல்லாமே கண்ணு, காது, மூக்கு, அறிவு எல்லாம் கொடுத்து 6வது அறிவால் நீங்கள் ஆராய்ந்து வாழ்கிறது தான் உங்கள் வாழ்க்கை. அப்போ இவன் கோயிலுக்கு போகாது, பில்லி சூனியம் வச்சவன் கோயிலுக்கு போகக்கூடாது. அவன் மனசு நம்ம தப்பு பண்ணி தான் அங்கே போகக்கூடாது, அப்படிலாம் இல்லை. ஆக இப்போ இருந்து நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கும் இதுக்கும் எல்லாருமே எல்லா பாவம் செய்கிறவன் தான் அதிகமாக ஆலயத்துக்கே போகிறான். ஆனால் மன்னிப்பு கேட்குறான். நீங்கள் சர்ச்சில் பாருங்கள், பாவம் மன்னிப்புன்னே ஒரு சாப்டர் வச்சுருக்காங்களா? இது எப்படி நியாயம்? அது அப்பப்போ செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டால் சரியாக போச்சுங்கிறது நியாயமா? ஆகவே இந்த பிரபஞ்சம் இது வந்து இவர்களாக உருவாக்கி கொண்டது. பிரபஞ்சம் என்பது உங்களுடைய செயலுக்கு தக்கவாறு தண்டனையை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. வாங்க அப்படின்னா நானும் வாங்க அப்படிம்பேன். நீங்கள் வந்து ஒருத்தனை போய் வாடா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? வாடிம்பான். ஆக பிரபஞ்சம் வந்து எதை நீங்கள் தருகிறீர்களோ அதை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் உண்மை. ஒன்றும் கிடையாது. ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வருதுல்ல. சேம் டிட்டோ எல்லாமே. இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் இதுதான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பூமியில் நீங்கள் எதை நீங்கள் அளிக்கிறீர்களோ அளவுக்கு அதிகமாக அது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரும். வர கொஞ்சம் தாமதம் என்ன பின்னாகலாம் வந்துடும். நல்லதாக இருந்தாலும் சரி, கருதாக. இதுதான் சித்தா கான்செப்ட். சித்த நிலை மட்டுமே சுத்த நிலை என்பதற்கு இதுவே சான்று. ஆக இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. புரியுது சார். இன்னொன்று எனக்கு என்னென்னா, நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருக்கோம். இந்த கேரளாவில் கூட பார்த்துருந்தோம், குழந்தைங்களை வந்து நரபலி கொடுத்தா வந்து பவர் வருது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பலி கொடுப்பது. ஆமாம், அது உண்மையா? அது ஃபஸ்ட்டு இல்லை, பெரிய தப்பு. அதாவது தான் வாழ்வதற்காக இதில் என்னன்னு கேட்டால், மகாபாரத போரில் வந்து ஒரு கணக்கு வருது. காளிக்கு வந்து காவு கொடுப்பு. அதாவது இது வந்து மகாபாரதத்துலேயே இந்த விஷயம் வந்துடுச்சு. அந்த துரியோதனுடைய வம்சாவளியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக காளிக்கு காவு கொடுத்தா நம்முடைய படை வெல்லணும்னு அந்த காலத்தில் இருந்துச்சு. இல்லை, பலி கொடுக்குறதுங்கிறது இருந்தது. எதுக்காக அப்படின்னா, ஒரு நாட்டுக்காக.
ஒரு நாட்டு ஒரு அரசன் வெல்ல வேண்டும், நம்ம நாடு வளம் பெற வேண்டுங்கிறதுக்காக நாட்டுக்காக ஒரு பலி கொடுப்பான். அதில் தான் அஸ்வமேதா யாகத்தில் குதிரையை உள்ள அப்படியே பார்த்தா தீயை எரித்து குதிரையை உள்ளே போய்விடும். ஒரு ஒரு முழு குதிரையவே அனுப்புவாங்க. 6 குதிரை அனுப்பிச்ச இடம்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய அஸ்வமேதா யாகம்லாம் பண்ண. அஸ்வமேதா யாகம் பண்ணுறது மன்னர் மாமன்னன் தன்னுடைய பரம்பரையே இந்த நாட்டில் ஆளுற அளவுக்கு பேரங்காலம் வரைக்குமே இந்த நாடு மற்றவங்க வந்து பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஸ்வமேதா யாகம் பண்ணிச்சு. இந்த மன்னருடைய அந்த வாரியம் தான் நம்ம குடும்பத்திலேயே ராஜ்யம் நம்மளை விட்டு கை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறது. ஆனால் அது உண்மை, ஃபேக்ட், உண்மை தான் அது. ஓகே ஓகே. ஆனால் மனிதாபிமானப்படி சித்தர்கள் அதை ஏற்றுக்கொள்ள செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உயிர் பலி வேண்டாம், பிற உயிரை வதைத்து, அதான் ஊன் உண்ணாமை. திருக்குறள் சொன்ன மாதிரி தன்னுடைய சாப்பாட்டுக்கே வேண்டாங்கிறாரு வள்ளுவர். புலால் மறுத்தல்னு அதிகாரம் போட்டார், 10 பாட்டு. அவன் தான் எவன் வந்து புலால் சாப்பிட்றானோ அவன் சுத்த தமிழனாக இருக்க மாட்டான். தமிழன் என்றால் புலால் உண்ணக்கூடாது. திருக்குறள் சொல்லுது. தமிழனுடைய முப்பாட்டன் சொல்கிறான் புலால் மறுத்தல் அப்படின்னு. எவன் எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி, அவன் தலைவனாக இருந்தாலும் சரி, தொண்டனாக இருந்தாலும் சரி, இந்த மிகப்பெரிய குண்டனாக இருந்தாலும் சரி, அவன் ஒருவன் மாட்டுக்கறி சாப்பிடுங்க, ஆமக்கறி சாப்பிடுங்க, இந்த ஏதாவது கோழிக்கறி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா, அல்ல அந்த மாதிரி செயல்பாடு செய்தால் அவன் உண்மையான தமிழனாக இருக்க மாட்டான். தமிழ் நெறியும் தமிழுடைய முறையும் ஒருத்தன் கடைப்பிடிக்கிறான்னு சொன்னால் அவன் வந்து திருக்குறளை உண்மையிலே மதிக்கணும். அதில் 10 பாடல்கள் இருக்குது. அதில் ஒரு பாடல் தான் புலால் மறுத்தல், புலால் சாப்பிடக்கூடாது. அப்போ இந்த நம்ம இதுக்கே அப்படி சொல்லும் பொழுது, நீங்கள் வாழ்கிறதுக்காக உங்களுக்கு காசு பணம் வேணுங்கிறதுக்காக ஆட்டை கொண்டு போய் காவு கொடுக்கறது, மாட்டை கொண்டு போய் காவு கொடுக்கறதுலாம் மாபெரும் முட்டாள்தனம். சித்தர்கள் இதை கண்டிக்கிறார்கள். சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பலி கொடுத்தல் என்பதை எப்படி அவங்க கொண்டு போகிறாங்கன்னா, எலுமிச்சம்பழம் பூசணிக்காயை வெட்ட சொல்கிறாங்க. இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. அதில் மட்டும் உயிர் இல்லையா? ரொம்ப அறிவாளிகள் கேட்குற கேள்வி. நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ மலர்களை பறித்து சாமிக்கு போகிறீங்க, அது உயிர் இல்லையா? அதை செடியை விட்டு பறிக்கிறீங்களா? ரைட். இப்போ நான் இதுக்கு தான் பதில் சொல்ல வரேன். ஏன்னா நான் வந்து ஒரு சித்தாவளி சார்ந்தவன். நான் இதுக்கு சரியான பதில் சொல்லணும்ல. ஏன்னா அவர்களையும் நம்மவர்களாக ஆக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது. மற்றவங்க மாதிரி அவங்கள, ஏன்னா அவங்க பாவம், அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தெளிந்த ஞானம் இல்லாமல் அவங்க இருக்காங்க. அவங்களையும் நம்ம இடத்துக்கு அழைக்கலாம். அப்போ அவங்களுக்கு சரியான பதில் சொன்னால் தான் அவங்க நம்புவாங்க. அதுக்காக நம்ம சித்தாவளியில் தியானத்தில் தவத்தில் கிடைச்ச பதிலை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆடு மாடுகளை வெட்டுறது அப்படிங்கிறது உங்கள் கையை நீங்கள் வெட்டிக்கிற மாதிரி துடிச்சுடுவீங்க. கையை வெட்டினா என்ன ஆகும்? துடிப்பீங்க, ரத்தம் போய் மயங்கிடுவீங்க. ஆனால் பூக்களை பறிக்கிறதும் காய்களை பறிக்கிறதும் உங்களுடைய உடம்புலேருந்து நெகத்தை வெட்டுற மாதிரி. நெகத்தையோ முடியவோ நீங்கள் வெட்டி நீங்கள் அளவுபடுத்திக்கிறீங்களா? வெட்டி ஏதாவது உங்களுக்கு ஆபத்து ஏற்படுதா? இன்னொரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறதுல இதையும் பார்க்கணும். தாவரங்கள் நீங்கள் பறித்தாலும் பறிக்காட்டாலும் அந்த பூ 6 மணிக்கு உதிர்ந்துருக்கீங்கள, கரெக்டு தான், அதுவே உதிர்ந்துடும். எடுத்துக்கிறதானே அதுக்கு எந்த தொல்லையும் இல்லை. காய்களும் அப்படித்தான், நீங்கள் பழுத்து அதே விழுந்துடும் கீழே. சரியா? இதை ரொம்ப அறிவாளி. ஏன்னா நிறைய ஆன்மீகவாதிகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த பதிலை சொல்லணும். அதனால தான் இயற்கையாக தொல்லை துன்பம் எதுக்கு இல்லையோ செடிகளுக்கு கூட அதில் இருக்க தாவரங்களை அந்த காயை பறித்து சாப்பிடு, சில இலைகளை பறித்து சாப்பிட சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த கீரைகளை சாப்பிட சொன்ன காரணம் என்னென்னா, அந்த கீரைகளில் இலைகளை நீங்கள் பறிச்சிட்டிங்கன்னா திரும்ப அது வந்து வளர்ச்சி பெறும், மீண்டும் இலைகள் விடும். அது அதனால் அதுக்கு தொல்லை இருக்காது. நீங்களும் பறித்து பாருங்கள், எந்த கீரையாக இருந்தாலும் சரி பறிச்சுட்டு நீங்கள் அந்த பறிச்சுட்டு அந்த வேரை நீங்கள் ஊனி வச்சா கூட திரும்ப வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மை அது. நானும் பார்த்துட்டேன், இதெல்லாம் பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக தொல்லை பிறருக்கு தொல்லை இல்லாமல் வாழணுங்கிறது தான் சித்தருடைய எல்லையற்ற மனநிலையினுடைய கனவு. அந்த சித்தருடைய கனவு என்னென்னா, பிறர் துன்பம் தன் துன்பமாக கருதணும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையே இன்பமாக மாறிடும். அப்போ இந்த கெடா வெட்டுறது, கோழி வெட்டுறது சாமியின் பேரில் கொடூரமான செயல். இதை விட ஒரு பெரிய வேதனை, தான் வீட்டிலே வளர்த்தி தீபாவளிக்கு வெட்ட போகிறேம்மா, தான் வீட்டிலே வளர்த்தி நான் வந்து மாரியாத்தாளுக்கு கொண்டு போய் காவு கொடுக்க போகிறேம்மா, காளிக்கு காவு கொடுக்க போகிறேம்மா, முனியப்ப சாமிக்கு காவு கொடுக்க போகிறேம்மா, அதுக்கெல்லாம் வாங்கியே விட்டு வளர்த்திட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து பெருசாக பிடிச்சா விலை அதிகமாகும்னு சொல்லி சின்ன குட்டியாக வாங்கிட்டு வந்து வளர்த்திட்டு இருக்கிறது. அடுத்த வருஷம் வெட்டணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தான் பிள்ளை அது மாதிரி வெட்டுவோம்மா?
வளர்ப்புக்கு வந்த உடனே அதுக்கு எடுத்து கொஞ்சிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. எப்படி வெட்டி அதை எப்படி சாப்பிட்றது? ஆகவே மனித நேயம் அங்கே பாழ்பட்டு போய் விடுகிறது. ஆகவே அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அதை கூட விட்டுருங்க. உங்கள் அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இது மனித குலத்துக்கு உகந்த செயலா? ஒரு உயிரை வதை செய்து சாப்பிடுவது என்பது உகந்த செயலே இல்லை. ஆகவே மாபெரும் குற்றம், அது மன்னிக்க முடியாத குற்றம். உயிர் வதை கூடாது.